என்ன பண்ண போறாரு செங்கோட்டையன்? 5ஆம் தேதி பெரிய சஸ்பென்ஸ் இருக்க போதா இல்லை திரு கேசிபி? செங்கோட்டையன் பெரிய போராளி அல்ல. நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அல்லது பல ஊடகங்களில் வர்ற மாதிரி அவர் கட்சியை விட்டு விலகிறாரா, திமுகவுக்கு போகிறாரா, விஜய் கூட சேருவாரா, இதெல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. எல்லோருக்கும் எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கிற அந்த கவலை, வருகிற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும், ஆளுகிற திமுக அரசாங்கத்தை வீழ்த்தி ஆட்சி அமைக்கிற சக்தியை அதிமுக பெற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பலம் அது போதுமானதாக திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தகுதியானதாக இன்றைய தேதி வரைக்கும் எடுக்கலை. அதனால கொஞ்சம் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அரவணைத்து ஒருங்கிணைத்து இயக்கத்தை வழிநடத்தினாரோ அதுபோல ஒரு அணுகுமுறை தேவை. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா நீங்கள்லாம் சேர்த்துக்கணும் பாரா? எல்லாரும், அதாவது அவங்க மட்டும் இல்லை, எல்லோரும் அதை அவர் வலியுறுத்துவார்னு நீங்க ஒரு ஒன்றுபட்ட அதிமுக. அதுவே ஒரு கலக குரலா பார்க்கப்படாதா? இதுல என்ன கலகம் இருக்கு? கட்சி வலிமையாக இருக்கணும், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தகுதியானதாக இருக்கணும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கு? அதுல அது சப்ஜெக்டிவ். பட் ஆனா அது தலைமை எப்படி பார்க்கணும் இருக்குல்ல? இல்ல, தலைமைங்கிறது நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த தலைமை, அவர்கள் வெற்றி வியூகத்தை வகுத்து விடுவார்கள். வெற்றிக்கான வாக்கு வங்கியை அவர்கள் தன்வசம் வைத்திருந்தாங்க. அதே போல ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் அந்த அவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோயிங் இருந்தது. வெற்றிக்கான அந்த வழிவகைகளை அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய வாக்கு என்கிற அளவில் இருக்கே ஒழிய இது இன்றைய தேதிக்கு ஆளுகிற திமுகவை வீழ்த்துகிற வல்லமையை இன்று பெறல. இத்தனைக்கும் இன்றைய திமுக அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்திகள் மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அவைகள் பேசும் பொருள் ஆகிறது இல்லை. இந்த அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்களோ இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கிட்னி ராக்கெட் பல விஷயம், இது மாதிரி நம்ம பட்டியல் சட்டம் ஒழுங்கோ இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவைகள் பின்னுக்கு தள்ளப்படுது. அதிமுகவுக்குள்ள இருக்கிற மனமாச்சரியங்கள் பெருசாக எல்லாம் ஒன்று சேரணும்னு வலியுறுத்துவார்கள். ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. செங்கோட்டையன் ஆதரவாளர் இணைஞ்சிருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க மணிகண்டன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்க மைண்ட் வாய்ஸ் முதல் தடவை நீங்க சொன்னப்போ எனக்கு கேட்டுச்சு. டெல்லி செங்கோட்டைக்கும் சேலம் இரும்பு கோட்டைக்கும் வேணா நான் ஆதரவாளராக இருப்பேன் ஒழிய செங்கோட்டையின் மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நான் ஒருபோதும் இருக்க மாட்டேங்க. அதிமுக ஒரு மூத்த தலைவர், நீங்க அதிமுக ஆதரிச்சு பேசுறதுன்னா நினைச்சிட்டு இருந்தேன்னா அவரோட பேரு பெரிய பேருங்க. KA செங்கோட்டையின் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிப்பவர் பெத்த பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. கீர்த்தி பெரிது மூர்த்தி சிறிதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிங்க. இல்லங்க, மாத்தி சொல்றீங்க. மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெருசு. சரி, எப்படியோ ஏதோ ஒரு டங் ஸ்லிப் ஆகி போச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஆமா ஆமா, நிறைய ஸ்லிப் ஆகி போச்சு, விட்டுருங்க. அதுல என்னன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஸ்டெடியா இருக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். பழனிசாமியை நம்பி தமிழக மக்கள் எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்களோ அவர் பின்னாடி இருக்கிறதுனால கர்வத்தோட காலரை தூக்கிட்டு இருக்கிறேங்க. அதெல்லாம் அவருக்கு பின்னாடி செங்கோட்டையன் இருக்காரா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு மன் கி பாத் ஏதோ 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னா மரியாதைக்குரிய பிரதமர் மோடி மன் கி பாத் மனம் திறந்து பேசுகிறேன்னு கோடிக்கணக்கான பேர் அது காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா இவரதையும் கேட்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. மன் கி பாத் ஏதோ 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் இளமை காலத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல காவிரி ஆத்துல நீந்தன கதையை பத்தி பேசுவாரு. கல்லூரி பள்ளி காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது மலரும் நினைவுகள் இதை பத்தி பேசுவாரு. வேற ஒன்னும் பேச மாட்டார். ஒன்னு கேட்கிறாரு, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் ஆவுனா போய் அடுத்த பிளைட் பிடிச்சி தனி பிளைட்ல போய் சந்திச்சுட்டு வந்தாரு 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப முன்னாள் செய்தி தொடர்பாளர், இன்னைக்கு அதிமுகவில் செய்தி வாசிப்பாளர், இன்னைக்கு அதிமுக நிர்மலா பெரியசாமி போய் சந்திக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நிர்மலா பெரியசாமி போய் சந்திக்க முடியுமா? இவரு அன்னைக்கு கூட்டணியிலிருந்து அதிமுகவும் பாஜகவும் விலகி இருந்தது. அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் சில சதிராட்டங்கள்லாம் பண்ணினார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் பாட்டோட ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். நீங்கள் நான் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர் அப்படின்னு செங்கோட்டை ஆதரவாளர் போய் நீங்கள் மாற்றிட்டீங்க.
ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ செங்கோட்டை அண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு அப்படின்னு பழைய கண்ணதாசன் பாட்டு இருக்கு. அந்த மாதிரிங்க சசிகலா என்ற அரசியல் முகவரியற்ற எந்த அரசியல் பேசும் இல்லாத ஒரு நபர் ஆட்டுவிக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி செங்கோட்டையன் ஆடுறார். இந்த ரிட்டையர்டு கர்னல்ஸுக்கெல்லாம் பெரிய அவங்களுக்குலாம் ஸ்டேக் எதுவுமே இருக்காதுங்க. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு ரிட்டையர்டு கர்னல். ஏங்க என்ன எத்தனை நாளைக்கு தாங்க அந்த மாவட்ட பதவி இவர் சொல்ற ஆளுங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கட்சியில் இளரத்தம் பாய்ச்ச வேண்டாமா? இதுல பாருங்க, மரியாதைக்குரிய அண்ணன் கேசி பழனிசாமி அண்ணனோட நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் கலந்துக்கிறேன். அவர் பாருங்களேன், பன்னீர்செல்வத்தை சேர்த்தலாமானா இல்ல சார், அவரால் ஒன்றும் பெருசா கிடையாது, அவர்லாம் சரியில்லாத ஆளுங்கம்பாரு. சரி சசிகலாவா இல்ல அந்த அம்மா கிடக்குதுங்க சரியில்லை அப்படிம்பாரு. சரிங்க டிடிவி தினகரனா அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாதுங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல செங்கோட்டையன் ஜெயிச்சுட்டாரு. இதுல என்னன்னா அறி ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, அவரும் எல்லாரும் சேரணும்ங்கறாரு. இல்ல இப்ப நீங்க பேசுனதுல இருந்து ரெண்டு டேக் சேரணும்ங்கறார். நீங்க தலைவரா நீங்க பேசுனதுல இருந்து ரெண்டு டேக்அவே ரெண்டு டேக்அவே. ஒன்னு என்ன சொல்றீங்க, மிஸ்ஸஸ் சசிகலாவும் திரு செங்கோட்டையனும் இணைந்து செயலாற்றுறாங்கிறது நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு மாவட்ட பதவிகள்ல அவருக்கு விரும்பாதவங்களை போட்டாங்க, அந்த அதிருப்திங்கிறீங்க. அப்படியா? இது ரெண்டு உண்மையா? அதுதான் உங்க கருத்தா? என்னதானே கேக்குறீங்க? ஆமா 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 நிச்சயமா. இன்னும் இவ்வளவு பெரிய தலைவர், பெத்த பேரு கே.ஏ. செங்கோட்டையன், அம்மா டூர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றவர், புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கட்சியில் இருப்பவர். இன்னும் கோபி செட்டி மன்னிக்கணும் தவறா சொல்லிட்டேன், கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியை விட்டு தாண்டாதவருங்க. மாவட்ட அரசியல் கூட இல்லைங்க. கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில எனக்கு பிடிச்ச எனக்கு வேண்டப்பட்ட இவங்களே போடுங்கன்னா எத்தனை காலத்துக்கு இந்த ரிட்டையர்ட் ஆன கர்னலையே வச்சுக்கிட்டு அங்கே கட்சியை நடத்த முடியுங்க? அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி முதல்ல மாவட்ட அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாமா, இன்னொரு மாநில அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாமா? இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்ப கேசி பழனிசாமி என்ன கேட்கிறேன், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திரு பன்னீர்செல்வம். அதே மாதிரி 25 ஆண்டு காலம் அம்மா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு அதிமுக பொதுச் செயலாளரோட நிழலாவும் முதலமைச்சராக இருக்கிறப்ப முதலமைச்சரோட நிழலாவும் பயணம் செஞ்ச சசிகலா, இவங்க எல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்க உள்ள இருக்கிறாங்களோ அதிமுகவில் இல்லை வெளியே இருக்கிறாங்களோ, அதிமுக துரோகம் பண்ணிட்டு போய் பனையூர் பண்ணையாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா மக்கள் இவங்களை ஏத்துக்க போறாங்களா? இல்ல நம்ம தமிழ் தேசிய அதிபருக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்டா ஒத்துக்க போறாங்களா? இல்ல கேசி பழனிசாமி மாதிரி புரட்சி தலைவரால் எம்பி பதவி கொடுக்கப்பட்டு, புரட்சி தலைவியால் எம்எல்ஏ பதவி கொடுக்கப்பட்டு, புரட்சி தலைவர் தான் நானே ஒரு வாரத்தில் ஏதோ எம்ஜிஆர்னு சொன்னோம், எப்படியா நீ சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போற கேசி பழனிசாமி எந்த காலத்திலேயே ரெட்டலை விட்டு வேற எதுக்கு மாறி ஓட்டு போடுவாரா? சோ இவங்க வெளியே இருந்தாலும் அதிமுகவுக்கு தான் லாபம், உள்ள வந்தாலும் அதே ஓட்டை தான் போட போறாங்க. இதனால அதிமுக என்ன ஒன்றிணைஞ்சுதான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அத்தனை பேர் இருக்காங்க. சில இண்டிவிஜுவல்ஸ் வெளியே இருக்கிறாங்க, அது கோர்ட்ல கேஸ் போடுவீங்க, அப்புறம் ஒரு பக்கம் ஒன்றிணைங்க, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், டென்னிஸ் கோர்ட், ஃபுட் கோர்ட்டுக்கு போவீங்க, அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போவீங்க. இவ்வளவு மினிட் ஒன்றிணைனா நான் கேட்கிறேன், முதல்ல சசிகலாவை ஏத்துக்கிறாரா கேசி பழனிசாமி? என்ன தினகரனை ஏத்துக்கிறாரா? ஓ பன்னீர்செல்வத்தை ஏத்துக்கிறாரா? இவங்க எல்லாமே வேண்டாங்க. ஆனா ஒன்றிணையும் ஐயா, தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. பொறுத்திருந்து பாருங்க, 2026 ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. அண்ணன் என்னன்னா யாரையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. யாரு தான் கேசி பழனிசாமி, எடப்பாடியும் ஏத்துக்க மாட்டார். யாரு தான் உங்க தலைவர் சொல்லுங்க.